நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிகிரி முடித்துவிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்குக்கு வந்து யாரெல்லாம் வேலைவாய்ப்பு வந்து எதிர்பார்த்துருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2025லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க. நிரந்தரமான வேலைவாய்ப்பு 1267 காலியிடத்துக்கான வேலைவாய்ப்புங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆண், பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொகேஷன் எனிவன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்பு வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து கிளியராக ஒன் பை ஒன்னாக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த எப்படின்னா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் மேனேஜருக்கு வந்து ஸ்கேல் 2 போஸ்ட்டுக்கான வேகன்சி. மேனேஜர் ஸ்கேல் கிரேட் அண்ட் கிரேட் 2 போஸ்ட்டுக்கான வேகன்சி. மேனேஜர் கிரெடிட் அனாலிசிஸ் டிவிஷன் போஸ்ட்டு, சீனியர் மேனேஜர் போஸ்ட்டு, ஹெட் எஸ்எம்இ டிவிஷன் கிரேட் அண்ட் ஸ்கேல் 11 போஸ்ட்டு, ஆஃபீஸர் செக்யூரிட்டி அனாலிசிஸ், சீனியர் மேனேஜர், டெக்னிக்கல் ஆஃபீஸர் சிவில் இன்ஜினியரிங், டெக்னிக்கல் சீனியர் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், சீனியர் மேனேஜர், சீஃப் மேனேஜரில் வந்து டிபார்ட்மெண்ட்டு எக்கச்சக்கமான இது கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், டெவலப்பர் ஃபுல் ஸ்டாக்கு, சீனியர் டெவலப்பர் க்ளவுட் இன்ஜினியரிங் டிவிஷன், சீனியர் இடிஎல் டெவலப்பர், சீனியர் ஏஐ இன்ஜினியரிங், சீனியர் ஏபிஐ டெவலப்பர், சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட், சீனியர் ஃபினான்ஷியல் டெவலப்பர், சீஃப் மேனேஜர், டேட்டா வேர்ஹவுஸ் ஆப்பரேட்டர், ஐடி இன்ஜினியரிங் டிவிஷன், டிக்யூ அனாலிசிஸ், டேட்டா ப்ரொஃபைலிங் மேனேஜர், சீனியர் மேனேஜர், இந்த மாதிரிப்பட்ட மேனேஜர் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு காலெடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து வச்சுருக்காங்க. டிகிரி பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து அந்தந்த தகுதி மாதிரிப்பட்ட டிகிரி கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட இது முடிச்சிருக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. பிடெக் முடிச்சிருக்கோங்க, எம்பிஏ முடிச்சிருக்கோங்க, பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சிருக்கோங்க, பிடெக் முடிச்சிருக்கோங்க, எம்டெக் முடிச்சிருக்கோங்க, எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட போஸ்ட் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர வந்து எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ், 6 இயர்ஸ், 3 இயர்ஸ், 10 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து. இந்த வேலைவாய்ப்புனா வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் 24 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 32 வயசுங்க. சம் போஸ்ட்டுக்கு வந்து 22 வயசுலேருந்து தொடங்கி 37 வயசு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு கேஸ்ட் வைஸ் சார்ந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் வந்து இந்த வேலைவாய்ப்பான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் சேலரி டேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜருக்கெல்லாம் வந்து 48,480 தொடங்கி 85,920 மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து 64,820 தொடங்கி 93,960. அதே போல் சீனியர் மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,02,300 தொடங்கி 1,20,940 வரைக்கும். அடுத்து சீனியர் மேனேஜர் போஸ்ட்டுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,20,940 தொடங்கி 1,35,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடத்தப்படும்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்கள வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து ₹100 கொடுத்துருக்காங்க per ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ₹600 கொடுத்துருக்காங்க per ஒரு ஆளுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ். ஆன்லைன் பேமெண்ட் மூலம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரியே சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28/12/2024 டிசம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17/1/2025 ஜனவரி மாதம் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கஸில் கொடுத்துக்கிறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த எல்லாரும் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.